ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி நோம்பியெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் தலை ஆடியெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற நோம்பியே ஆடிப்பெருக்கு தான். இனி அடுத்தடுத்து பண்டிகையாக வந்துட்டுருக்கோம். அதுவும் இந்த மாதத்துலேயே 3 பண்டிகை சேர்ந்தாப்படி வருது. ஆடிப்பெருக்கு, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அப்புறம் விநாயகர் சதுர்த்தின்னு. இனி எல்லார் வீட்லேயும் ஒரே பூஜைமயமாக தான் இருக்கும். நான் கல்யாணமானதுலேருந்து ஆடி மாதத்தில் ஒரு நாள் படையல் போட்டு சாமி கும்பிட்றத வழக்கமாக செஞ்சுட்டு வரேன். அந்த படையலுக்காக நான் என்னென்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், எந்த முறைப்படி செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வருஷம் ஆடி 18 அன்னைக்கே செஞ்சுட்டேன். நான் வழக்கமாக படையலுக்கு நான்வெஜ் தான் செய்வேன். அது நம்ம சாமிக்கு படைக்க முடியாது இல்லையா? ஆடி 18 அன்னைக்கு காலையில் ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு காலையில் கேசரி செஞ்சுருந்தேன். வழக்கமாக வடை பாயாசம்லாம் செஞ்சு தான் ஆடி 18 கொண்டாடுவோம். இன்றைக்கி படையலும் செய்ய போகிறனால கேசரியோடு நான் முடிச்சிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு ஃபஸ்ட்டு கேசரி வச்சு சாமி கும்பிட்டோம். காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ரூமில் எல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேசரி செஞ்சு சாமிக்கு படைச்சி நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஏன்னா படையலுக்கு நான்வெஜ்ஜு தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சாமி கும்பிட முடியாதுன்னு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம். படையல் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிறது. சில பேர் மயானத்தில் போய் சமைச்சு வச்சு படைப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது தான் வழக்கம். சாமி கும்பிட்ட கையோடு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு முட்டையும் வேக போட்டுட்டேன். கடைசியில் பெண்டிங் ஆகிற வேலை இதுவாக தான் இருக்கும். அதனால் அதை இன்றைக்கி ஃபஸ்ட்டே முடிச்சுட்டேன். சமையலுக்கு வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. கரண் தேங்காய் துருவி கொடுத்துட்டு இருந்தான். நான் நான்வெஜ்ஜெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டு வெங்காயம் உரித்து கொடுத்துட்டு இருந்தார். என்னென்ன செய்வேன்னா சிக்கனு, மட்டனு, மீன், முட்டை, ஒரு ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். நம்ம படையல் வைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் மாமனாருக்கு தான் வைக்கிறோம். அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஹஸ்பண்ட் சொன்னாரோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுடுவேன். நான்வெஜ்ஜில் நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற எல்லா வெரைட்டியும் வச்சுருப்போம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்த கையோட மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். மீன் ஃப்ரையும் சிக்கன் ஃப்ரையும் செய்வேன். அதுக்கு மேரினேஷன் முடித்து வச்சாச்சு. அரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் இடையில காஃபி கேட்டுட்டாருன்னு இன்னொரு அடுப்பில் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம அவசரமாக செஞ்சிட்ருக்கும்போது இங்கே காஃபின்னு இடையில கேட்டால் கோவம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு கோவம் வருது. இது ஏன்னே தெரியல. நீங்களும் அப்படி தானா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எந்த முறையும் இல்லாமல் காஃபி போட்டு கொடுத்துருவீங்கனாலும் சொல்லுங்கள். அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு எண்ணெயில் வறுத்துட்டு அதிலே 4 வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஆற வச்சுட்டேன். முட்டை உரிக்க சொல்லவே இல்லை அஞ்சு. நான் அரைக்கிறதுக்கு ஆற வச்ச கிராப்பில் இங்கே சிக்கனை தாளித்து விட்டுடலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது தாளித்து விட்டுட்டு தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, அந்த கேப்பில் நான் அரைச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யும்போது அவசரமாக செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ மல்டி டாஸ்கிங்கெல்லாம் நடக்கும். எது எப்போ செய்கிறோன்னே தெரியாது. இந்த ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வீடியோஸில் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இதில் முழுசாக கவர் பண்ணல. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அரைச்சி முடித்த கையோட மட்டனையும் தாளித்து விட்டுடலான்னு ஆல்ரெடி நான் மட்டனை குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். மட்டனை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஊற்றி குழம்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் குடித்தாலே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸ்வீட் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் கச்சாயம் தான் செய்வேன்.
பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதில் 2 கப் பச்சரிசிக்கு 1 கப்பு வெல்லம், ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. நம்ம மிக்ஸி அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் லைட்டாக தெளித்து சேர்த்துக்கலாம். இப்போது சூடான எண்ணெயில் நமக்கு ஏற்ற ஷேப்பில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஊற்ற வரலன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணால் ஜாஸ்தி எண்ணெய் குடிச்சிடுன்றதுக்காக நான் தண்ணியும் மிக்ஸ் பண்ண மாட்டேன், சோடாப்பும் சேர்த்த மாட்டேன். சோடாப்பு சேர்த்துனாலும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சேர்த்துற மாதிரி இருந்தால். இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் இந்த அன்னைக்கு ஒன்று தான் செய்வேன். எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாக காலி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற நாளில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கச்சாயம் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் இன்னொரு அடுப்பில் சிக்கனு மீன் 2யும் பொரித்து எடுத்துட்டேன். செய்ய ஆரம்பித்து 1 மணி நேரம் தான் ஆச்சு. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். சாப்பாடு, முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ரசம் வச்சுட்டேன், அப்புறம் கச்சாயம். இங்கே மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. மீன் பொரிச்சாச்சு, சிக்கன் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது படையலுக்கு மட்டும்தான். படையலெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு இதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக வச்சுட்டேன். சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்க கேப்லேயே இங்கே படையல் போடுறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் தரையில் ஹாலில் தான் வச்சு எப்பவும் படையல் போடுவோம். அதனால் ஒரு வேஷ்டியை விரித்து விட்டுட்டு அங்கே மாமனார் ஃபோட்டோ வச்சு பூ வச்சு படையல் போடுவோம். போன விலாக்லேயே கேட்டிருந்தீங்க மாமனாருக்கு மட்டும்தானா, மற்ற யாருக்கும் செய்கிறது இல்லையான்னு. மற்றவங்களுக்கு அவங்கவுங்க செய்வாங்க. எங்கள் அப்பாவுக்கு கூட அண்ணா வீட்டில் தான் செய்வாங்க. ஒருத்தர் செய்யும்போது இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஃபோட்டோ மட்டும் இருந்து வச்சுட்டு சாமி கும்பிட்றது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படி கும்பிடுவோம். ஃபோட்டோ எதுவும் இல்லைன்னா நம்ம கண்ணாடி கூட வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நான் போன டைம் போட்டிருந்த படையல் விலாகில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான்வெஜ் தான் செய்வீங்களா, வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் எனக்கு நான்வெஜ் தான் செய்யறதுக்கு இதுதான் செய்யறதுக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். மற்றபடி வெஜ்ஜு செய்யக்கூடாதுனால ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கணுன்றது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம விசேஷம்னா நான்வெஜ்ஜு செஞ்சு தானே பழக்கம். அதனால நான்வெஜ்ஜே நாங்கள் செஞ்சுக்கிறது. வெஜ்ஜு செஞ்சாலுமே எந்த தப்பும் இல்லை. நம்ம மனசார செஞ்சு எதை செஞ்சு வச்சாலுமே அது நம்மளுக்கு நல்லது தான். பொண்ணே காட்டலாம். சிக்குவா இதுல போட்டுக்கீங்களா? இல்ல இதுல போட்டீங்க. வெள்ளம் வெங்காயம் போட்டுக்கீங்களா? அதுக்கமா சாப்பாடு போட்டதெல்லாம் எடுத்து போட்டுறேன். பொறுமையாக ஒன்று எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. அர்ஜென்ட் ஒன்று வழக்கமாக சட்டியில் தான் வைப்பேன்.
அவ்வளோ ஈஸியாக திறக்கிறதுக்காகுது. இன்னொரு சொம்பு கழுவி எடுத்துட்டு வா. லெமன் வாங்கிட்டு வந்துருந்தாங்களே டஞ்சு, காலையில் வாங்கிட்டு வந்தது. குஷிக்கு ஆசீர்வாதம் வேணும். அவ்வளோதான், ஆடி படையலும் போட்டாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஆடி படையல் செய்வீங்களா? எப்படி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இதில் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இப்படி இல்லை இப்படின்னு, அதையும் நான் திருத்திக்க பார்க்குறேன். சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.